விக்ரமாதித்யரே, இப்படி பூமியில் புதைவது எவ்வாறு உள்ளது? ஒவ்வொரு முறையும் என்னுடைய மாய வித்தைகளில் இருந்து தப்பித்து விட்டீர்கள். ஆனால் இப்பொழுது பூமி தாயின் மடியிலிருந்து தப்பித்து காட்டுங்கள். வேதாளமே, இன்று என்னால் இங்கிருந்து தப்பிக்க இயலாது. ஆனால் ஒன்று உறுதி, என்னோடு சேர்ந்து நீயும் மடிந்து விடுவாய். அரசர் விக்ரமாதித்யரே, தாங்கள் மிகவும் அப்பாவி. நான் ஒரு வேதாளம். காற்றை போல அங்கேயும் செல்ல முடியும், இங்கேயும் செல்ல முடியும். நல்லது அரசர் விக்ரமாதித்யரே, நான் விடை பெறுகிறேன். இப்படி கூறுவதற்கு மன்னிக்கவும். நான் செல்கிறேன். இப்பொழுதுதான் நிம்மதி. இந்த அரசர் விக்ரமாதித்யரோடு இனி போராட தேவையில்லை. கடவுளே, இது என்ன சோதனை பூகம்பம் வந்து விட்டது? நான் ஏன் இப்படி குழம்பி போகிறேன்? நான் தான் அரசர் விக்ரமாதித்யரை பூமிக்கு அடியில் கட்டி போட்டு விட்டேனே. ஆனால் அதில் தான் என் அனைத்து புண்ணிய சக்திகளும் உள்ளது. அதை நான் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் நான் பாதுகாப்பாக இருக்கும் இந்த குகையை அழித்து விடும். அதனால் அதை தடுக்க வேண்டும். விக்ரமாதித்யரை, என்னை நிம்மதியோடு வாழ விட மாட்டீர்களா? ஏன் என்னை முறைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னை இழுத்து செல்லுங்கள், செல்லுங்கள். இன்னும் எத்தனை காலத்திற்கு இப்படி செல்வது? அரசர் விக்ரமாதித்யரை, தாங்கள் அனைவருக்கும் நீதி உரைக்கிறீர்கள், ஆனால் எனக்கு அநீதி இழைக்கிறீர்கள். இதோ பாருங்கள் விக்ரமாதித்யரே, என்னிடம் பல அற்புதமான சக்திகளை மறைத்து வைத்துள்ளேன். இச்சா சக்தியின் மூலமாக எந்த காரியத்தையும் என்னால் வெற்றி பெற செய்ய முடியும். ஆனால் அதை நீ ஏற்க மறுப்பாயே. ஒரு முறை ஒரு மானிடனுக்கு தன் மனதில் சந்தேகம் எழுந்து விட்டால் அதை பற்றி எவ்வளவு நல்லது எடுத்து கூறினாலும் அவனுக்கு அது தவறாகத்தான் தெரியும். சரி அரசர் விக்ரமாதித்யரை, இன்று நான் கூற இருப்பது சந்தேகப்படும் நபரின் கதையாகும். அவன் சந்தேகப்பட்டே தன்னுடைய நல்ல வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு விட்டான். சந்தேகப்படுபவனுக்கு எந்த உபாயம் இல்லை என்று மானிடர்கள் சொல்வது உண்மைதான். அவர்களை யாராலும் சமாதானப்படுத்த இயலாது. இந்த கதை ஆச்சாரியார் முத்தீஸ்வரனை பற்றியது. அவருடைய பத்தினியின் பெயர் பத்மாவதி. மிகவும் ஒழுக்கமானவள், அழகானவள், குணவதி. ஆச்சாரியார் தன் ஆசிரமத்தின் அருகில் உள்ள ராஜ்யத்தின் இளவரசர்களுக்கு நீதி போதனைகளையும் யுத்த பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தார். பார்த்தீர்களா? இப்படித்தான் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் எழுந்திருங்கள், வாருங்கள், பயிற்சியை ஆரம்பியுங்கள். அப்படித்தான், விடாதே. அப்படித்தான் வாளை சுழற்ற வேண்டும். விரோதி பின்புறம் இருந்தும் தாக்கலாம். எச்சரிக்கை. சிறப்பாக செய்கிறாய். அவனுடைய எண்ணத்தை கண்களால் படியுங்கள். கவனமாக. ஏன் இப்படி செய்தாய்? உன் கவனம் எங்குள்ளது? கடந்த 6 மாதங்களாக உனக்கு யுத்த பயிற்சி கொடுத்து வருகிறேன். ஆனால் அதில் எந்த பயனும் இல்லை என்று இன்றுதான் எனக்கு தெரிகிறது. செல், ஆசிரமத்தை விட்டு செல்.
உன் போன்ற ஆட்கள் இந்த ஆசிரமத்திற்கு தேவையில்லை. சென்று விடு. வாருங்கள், கொடுங்கள் அதை. சற்று பொறுமையோடு இருங்கள் சுவாமி. இவர்கள் இன்னும் பாலகர்கள் தானே, எனவே இவர்கள் செய்த தவறை மன்னியுங்கள். தேவி, இவர்கள் அனைவருமே என்னிடம் பயிற்சி பெற தகுதியற்றவர்கள். நீ யாருக்கும் பரிந்து பேச வேண்டாம். நான் இவர்களுக்கு பரிந்து பேசவில்லை. தங்கள் கோபத்தை கைவிடுங்கள், அதற்காகத்தான் கூறுகிறேன். தாங்கள் அனைவரும் சென்று போஜனம் உண்ணுங்கள். ஆச்சாரியர் சிறிது ஓய்வுக்கு பின்பு வருவார். சுவாமி, நான் ஒன்று கூற வேண்டும். தங்களது வசீகரமான முகத்தில் கோபம் கொப்பளிப்பது அழகல்ல. எப்படி என்று தெரியவில்லை பத்மாவதி. எனக்குள் எப்படி இந்த கோபம் வந்தது? கடந்த கால சம்பவத்தை ஏன் தாங்கள் இன்னும் மறக்கவில்லை? பழைய நினைவுகளை மறப்பது அவ்வளவு எளிதல்ல பத்மாவதி. இருப்பினும் எப்போது உன்னை காண்கிறேனோ அப்போது என் மனம் அமைதியாகி விடுகிறது. எப்பொழுதெல்லாம் தங்களுக்கு கோபம் வருகிறதோ அப்பொழுது தங்கள் மனதில் என் முகத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் சுவாமி, கிராமத்திலிருந்து சிலர் பால் கொண்டு வந்தார்கள். நாளை தங்களுக்கென்று நான் பாயாசம் செய்ய போகிறேன். இருப்பினும் நாளை பொழுது விடுவதற்குள் நான் கானகம் சென்று விடுவேனே. தியானம் செய்ய வேண்டும். அத்தோடு இரவு கடந்துதான் வருவேன். அப்படியென்றால் பாயாசத்தை உண்ண மாட்டீர்களா? 2 நாட்களில் பால் தெரிந்து விடுமே. நீ கவலையுறாதே. பாயாசம் செய்து எனது அருகே வைத்துவிடு. 3வது யாமத்தில் நான் தியானத்திலிருந்து எழும் பொழுது நீ செய்த பாயாசத்தை உடனே குடித்து விடுகிறேன். சரியா? சுவாமி, நான் தங்களுக்கு பாயாசத்தை வைத்துவிட்டு செல்கிறேன். இதை குடித்து விடுங்கள். தேவி, கவலை கொள்ளாமல் செல்லுங்கள். தியானம் முடிந்ததும் நான் பாயசத்தை அருந்தி விடுகிறேன். மன்னியுங்கள் சுவாமி, இந்த பாயாசத்தை சூடாக இருக்கும் போதே தாங்கள் உண்ண வேண்டும் என்பது என் விருப்பம். தேவி, தங்கள் பிடிவாத குணத்தை இன்னும் விடவில்லை. தங்கள் கைகளால் செய்த இந்த சுவையான பாயசத்தின் மனம் என் தியானத்தை கலைத்து விட்டது. இதை உடனே நான் புசித்தாக வேண்டும். முதலில் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு பிறகு இதை உண்போம்.
ஆச்சாரியாரே, 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 நான் பல நாட்களாக உணவு உண்ணவில்லை. உணவு ஏதாவது கிடைக்குமா ஆச்சாரியாரே? பசி வைத்து கிள்ளுகிறது. நீ நீ யாரப்பா? யார் உன்னை இப்படி செய்தது? இந்த கிராமத்து மக்கள் என் மீது திருடன் என்ற பழியை சுமத்தி என்னை அடித்து துரத்தி விட்டார்கள். ஏதாவது உணவு தாருங்கள். என் பசி போக்கினால் நான் வாழ்நாளில் உங்களை மறக்கவே மாட்டேன். இந்த பாயசத்தை நீ உண்ண வேண்டும் என்று விதி உள்ளது. வாங்கிக்கொள். நீ இதை உண்டு கொண்டிரு. நான் உனது காயங்களை சரி செய்ய பச்சிலைகள் பறித்து வருகிறேன். என்னவாயிற்று? ஏன் 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 இப்படி இருக்கிறாய்? உனக்கு என்ன நேர்ந்தது? நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தேன்? பாயசத்தில் விஷத்தை கலந்து ஏன் என்னை கொல்ல நினைத்தீர்கள்? என்னது, நானா? நான் இதற்காக உன்னை கொல்ல நினைக்கப் போகிறேன்? அந்த பாயசத்தை நான் சாப்பிடுவதற்காக வைத்திருந்தேன். என் பத்தினி அதை எனக்காக கொண்டு வந்தாள். உனக்கு வந்த மரணத்தை நான் ஏற்க வேண்டியதாயிற்று. பத்தினி பாயசத்தில் விஷத்தை கலந்து வைத்து விட்டாள். அவள் உன்னை கொல்ல நினைக்கிறாள். பத்தினி பாயசத்தில் விஷத்தை கலந்து வைத்து விட்டாள். அவள் உன்னை கொல்ல நினைக்கிறாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. பாயசத்தில் விஷமா? உண்மையில் என் பத்தினியே என்னை கொல்ல நினைக்கிறாளா? இல்லை இல்லை, நிச்சயம் அப்படி இருக்காது. பத்மாவதி ஒரு பொழுதும் அப்படி செய்ய மாட்டாள். அவள் என்னை மனதார நேசிக்கிறாள். அந்த சுயம்வரம் எனக்கு இன்றும் நினைவுள்ளது. வந்திருந்த அனைத்து அரசர்களின் விருப்பத்தையும் பத்மாவதி நிராகரித்துவிட்டு அவள் என்னை பதியாக ஏற்றுக்கொண்டாள். இவையெல்லாம் எதற்காக தந்தையாரே? புத்ரி, அனந்தபுரத்தின் அரசன் வீரதத்தன் தங்களை மணப்பதற்காக இப்பரிசுகளை அனுப்பியுள்ளார். இவை அனைத்தும் தங்களை மகிழ்விப்பதற்காக பத்மாவதி. நான் இந்த சம்பந்தத்தை ஏற்க முடியாது தந்தையாரே. ஏன் இதை வேண்டாம் என்று வெறுக்கிறாய் பத்மாவதி? யார் தங்களை மணக்க முன் வந்தாலும் ஏன் வேண்டாம் என்று மறுக்கிறாய் பத்மாவதி? ஏனென்றால் நான் எனக்குரிய வரனை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? அறிந்து கொள்ளலாம், ஆனால் இப்போது இல்லை. நான் அவரிடம் இன்னும் என் விருப்பத்தை தெரிவிக்கவில்லை. இன்று நான் அவரை சந்திப்பதாக இருக்கிறேன்.
அவர் என்னை ஏற்பதாக கூறிவிட்டால் நான் அவரை பற்றிய விவரங்களை தங்களுக்கு கூறுகிறேன். இளவரசி, தங்களின் மனதை கவர்ந்தவர் யார் என்று எங்களிடம் கூறக்கூடாதா? எதற்கு இத்தனை ஆர்வம்? அவரை காணத்தானே போகிறீர்கள். அவர் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். இளவரசி, என்ன விஷயம்? எதற்கு என்னை வர சொன்னீர்கள்? இளவரசியாரே, எதற்காக இப்படி என்னை தனிமையில் வரக் கூறினீர்கள்? ஆச்சாரியரே, என்னை அறியாமலேயே நான் தங்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். என் மனதில் தங்களை எப்பொழுதோ பதியாக வரித்து விட்டேன். நான் தங்களை விரும்புகிறேன். விவாகம் செய்ய ஆசை கொள்கிறேன். இளவரசியாரே, தாங்கள் ஏன் இப்படியெல்லாம் கூறுகிறீர்கள்? இது சாத்தியமில்லாத காரியம். தாங்களோ ஒரு நாட்டின் இளவரசி. ஆனால் நான் ஒரு சாதாரண ஆச்சாரியன். ஆச்சாரியரே, காதலில் உயர்வு தாழ்வு இல்லை. நான் என் வாழ்க்கையை தங்களுக்காக அர்ப்பணித்து விட்டேன். ஒருவேளை என்னை தங்களுக்கு பிடிக்கவில்லையா? அப்படி கூறாதீர்கள் இளவரசி. அப்படி ஒன்றும் இல்லை. தாங்கள் யாரை விவாகம் செய்து இல்லத்திற்கு செல்கிறீர்களோ அந்த மணமகன் மிகவும் பாக்கியம் செய்தவனாவான். அந்த மணமகன் தாங்கள்தான் ஆச்சாரியரே. என்னை தாங்கள்தான் விவாகம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அரசர், அவர் இந்த சம்பந்தத்தை ஏற்க மாட்டார். கவலையை விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். அவரின் ஒரே வாரிசு நான் கோருவதை மறுக்க மாட்டார். இப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாம் இளவரசி, தங்களின் இடம் அதுவல்ல, இதுதான். இந்த ஆச்சாரியார் மட்டும் இளவரசியை விவாகம் செய்து கொண்டால் பிறகு அவர்தான் இந்த ராஜ்யத்தை அரசாட்சி செய்வார். இல்லை, அதை நான் ஒரு நாளும் நடக்க விட மாட்டேன். ஆச்சாரியார் முக்தீஸ்வரரே, தாங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என நான் கனவிலும் எண்ணவில்லை. எனக்கே தாங்கள் துரோகம் செய்து விட்டீர்கள். அரசே, நான் தங்களுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை. இளவரசி தானே நேரில் வந்து தன் காதலை என்னிடம் வெளிப்படுத்தினார். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் உண்மையான அன்பில்தான் அந்த ஈஸ்வரன் வாழ்கிறான். என் புத்திரியின் பெயரை பயன்படுத்தி தாங்கள் செய்த துரோகத்தை மறைக்க எண்ணாதீர்கள் முக்தீஸ்வரா. என் மகளை தங்கள் காதல் வலையில் சிக்க வைத்துவிட்டு இந்த ராஜ்யத்தை தாங்கள் ஆள வேண்டும் என்று ஆசை கொண்டுள்ளீர்கள். என்னை பொறுத்தவரை இதுதான் தேச துரோகம். இல்லை அரசே, இது உண்மை இல்லை. நான் அவ்வாறு ஒரு காலம் நினைத்ததில்லை. தாங்கள் செய்த இந்த துரோகத்திற்காக நான் உங்களுக்கு மரண தண்டனை கூட அளிக்க முடியும். ஆனால் தாங்கள் இந்த ராஜ்யத்திற்கு சேவை செய்துள்ளீர்கள். அதன் பொருட்டு தங்களை நாடு கடத்துகிறேன்.
நிறுத்துங்கள் அரசே, நிறுத்துங்கள். என்னை மிகவும் அவமானப்படுத்தி விட்டீர்கள். இதற்கு மேல் ஒரு நொடி பொழுதும் இந்த ராஜ்யத்தில் இருக்க மாட்டேன். எனது சரீரத்தில் உயிர் உள்ளவரை இந்த ராஜ்யத்தின் எல்லைக்குள் என் காலடியை கூட வைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். நில்லுங்கள். நானும் தங்களுடன் வருகிறேன். பத்மாவதி, நீ ஏன் இவ்வாறு செய்கிறாய்? இது குற்றம் என்று நினைத்தால் அந்த குற்றத்தை நான் தான் செய்தேன். நான் மனதால் அவருக்கு பத்தினியாகிவிட்டேன். இனி வரும் சுகதுக்கம் அனைத்தும் அவருடன் தான். வாருங்கள் சுவாமி. செல்லுங்கள், நாட்டை விட்டே செல்லுங்கள். அந்த ஆச்சாரியோருடன் சென்ற பிறகு கானகத்தில் புள்ளையும் பூண்டையும் உண்ணப் போகிறாயா? இனி உனக்கு இந்த ராஜபோகம் கிடைக்கப் போவதில்லை. அன்று அரசர் கூறியது இன்று உண்மையாகிவிட்டது. அன்று பத்மாவதி காதல் வயப்பட்டு ராஜபோகத்தை இழந்து என்னுடன் வந்தாள். ஆனால் இன்றோ அவள் செய்த தவறை உணர்ந்து விட்டாள். ஒருவேளை அவள் மீண்டும் ராஜபோகத்தை அனுபவிக்க விரும்புகிறாளோ என்னவோ. அதனால்தான் இடையூறாக இருக்கும் என்னை நீக்கிவிட்டு வேறு இளவரசர்களை மணக்க எண்ணுகிறாளோ என்னவோ. ஏனென்றால் என்னால் அவள் விரும்பும் சுகபோகங்களை அளிக்க முடியாது என்பதை உணர்ந்து விட்டாள். அதனால்தான் என்னை கொல்வதற்கு பாயாசத்தில் விஷத்தை கலந்திருக்கிறாள். ஆனால் அவள் மணக்க விரும்பும் இளவரசன் யார்? அதை நான் உடனே கண்டுபிடித்தாக வேண்டும். இப்போதே செல்கிறேன். அரசர் விக்ரமாதித்யரே, ஒரு மானிடன் இதயத்தில் சந்தேகம் ஒரு முறை எழுந்து விட்டால் அது விலகுவதே இல்லை. அந்த மானிடன் மடிந்து போகலாமே தவிர அந்த சந்தேகம் மட்டும் மடிவதில்லை. அந்த பாயாசத்தில் பாம்பின் விஷம்தானே கலந்திருந்தது. ஆனால் முத்தீஸ்வரன் பத்மாவதி மீது ஐயம் கொண்டான். அந்த ஆச்சாரியார் தன் மனதிற்குள் தன் பதிவிரதையான பத்தினியின் மீது ஒழுக்கம் கெட்டவள் என்ற எண்ணத்தை மனதிற்குள் வளர்த்துக் கொண்டான். இரவு பகலாக அவளை கண்காணித்தான். அவள் என்ன செய்கிறாள், எங்கு செல்கிறாள் என்று பின்தொடர்ந்தான். எப்பொழுதும் அவள் மீது அவனுடைய பார்வை பதிந்திருந்தது. பத்து நாட்கள் கடந்து விட்டது. இருப்பினும் எனக்கு எந்த தடயமும் கிடைக்கவில்லையே. எதன் மூலமாக இவளின் உண்மையை அறிவது? என்னை கொன்றுவிட்டு பத்மாவதி வேறு யாரோடு செல்லப் போகிறாள்? ஒருவேளை என்னுடைய சந்தேகம் தவறு. இன்று என் சந்தேகம் தீரப்போகிறது என்று எண்ணுகிறேன்.
இளவரசி பத்மாவதியாரே, இன்று தாங்கள் என்னுடன் வர வேண்டும். இதற்கும் மேல் என்னால் காத்திருக்க முடியாது. இன்று இரவு முக்கியமான இரவாகும். அதற்குண்டான ஏற்பாட்டை நான் செய்து முடித்து விட்டேன். என்னுடன் வாருங்கள். தங்களோடு வர வேண்டும் என்று நானும் எண்ணுகிறேன். இருப்பினும் நான் என் மரியாதையை தாண்டி வெளிவர முடியவில்லை. இப்பொழுதும் மரியாதையை பற்றி பேசுகிறாள். ஒழுக்கம் கெட்டவள். உன் சுயரூபத்தை நான் புரிந்து கொண்டேன். யோசிப்பதால் ஒரு பயனும் இல்லை. சரியான தருணத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டும். நாம் பயந்து கொண்டு ஒதுங்கினால் அனைத்தும் நமது கைகளை விட்டு சென்றுவிடும். சரி, நான் தங்களோடு வர தயாராக உள்ளேன். பத்மாவதி, எனக்கே நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டாய். என்னை கொன்றுவிட்டு நீ சுதந்திரமாக பறக்க எண்ணுகிறாயா? இழந்த சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டும். பத்தினி பாயாசத்தில் விஷத்தை கலந்து வைத்து விட்டாள். அவள் உன்னை கொல்ல நினைக்கிறாள். தங்களோடு வர வேண்டும் என்று நானும் எண்ணுகிறேன். இருப்பினும் நான் என் மரியாதையை தாண்டி வெளிவர முடியவில்லை. பத்மாவதி, என்னவாயிற்று? ஏன் இப்படி பதற்றத்தோடு இருக்கிறீர்கள்? நீ எங்கு சென்றிருந்தாய்? நான் என் விரதத்திற்காக பழங்களையும் பூக்களையும் பறிக்க கானகம் சென்றிருந்தேன். தாமதமானதால் தாங்கள் என்னை எண்ணி கவலை கொண்டிருக்கிறீர்கள். கவலையை விடுங்கள், எனக்கு எதுவும் ஆகவில்லை. பத்மாவதி, ஒரு விஷயம் என் உள்ளத்தில் உறுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு பதி பத்தினிக்கு இடையே எந்த ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாது. நான் இன்று வரை உன்னிடம் எதையும் மறைத்ததில்லை. அதேபோல் நீயும் என்னிடம் எதையும் மறைக்கவில்லை என்று நினைக்கிறேன். நேற்று இரவு இவர் எதையோ கண்டுவிட்டார் என எண்ணுகிறேன். இருப்பினும் அந்த விஷயத்தை நான் இவரிடம் கூற மாட்டேன். அதை கூறினால் இவர் மிகவும் வருந்துவார். உண்மை ஒரு நாள் தானாகவே இவருக்கு தெரியட்டும். மறைக்கும் அளவிற்கு என் வாழ்வில் ஒன்றுமில்லை. ஏன் இந்த திடீர் சந்தேகம்? வாருங்கள், பூஜைக்கு நேரமாகிறது. பத்மாவதி, நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். இந்த குற்றத்திற்கான தண்டனையை நான் வழங்குவேன். புரிந்ததா? வணக்கம் ஆச்சாரியாரே. வணக்கம் சேனாதிபதியாரே. தாங்கள் எப்படி இங்கு? இந்த ராஜ்யத்துக்குள் தங்கள் அரசர் ருத்ரசேனர் என்னை இந்த ராஜ்யத்திலிருந்து விரட்டி அடிக்கிறாரா? அப்படி எதுவும் இல்லை. தங்களை நான் நாடு கடத்துவதற்காக இங்கு வரவில்லை.
அதற்கு பதிலாக எங்களது ராஜ்யத்திற்கு தங்களை வரவேற்க வந்துள்ளேன். அரசர் ருத்ரசேனன் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டார். அவர் தங்களையும் இளவரசியையும் மரியாதையுடன் வரவேற்று ராஜ்யத்திற்கு அழைத்து வரச் சொன்னார். திடீரென்று எப்படி? அரசரின் மனம் எவ்வாறு மாறியது? ஆச்சாரியரே, விஷயம் என்னவென்றால், மகாமந்திரி ரத்தினமுகம்தான் ராஜ்யத்தை பறிக்க இந்த சூழ்ச்சியை செய்திருக்கிறார். அவர்தான் தங்களுக்கு விரோதமாக அரசரிடம் புறம் கூறியிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் தங்களையும் இளவரசி பத்மாவதியையும் நாடு கடத்த உத்தரவிட்டார். நான் ஒரு சேனாதிபதி ஆனதால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் நான் ஒவ்வொரு நிகழ்வையும் ராஜகுமாரி பத்மாவதிக்கு நான் எடுத்துரைத்தேன். நேற்று இரவு அந்த மந்திரி அரசரை கொன்றுவிட்டு ராஜ்யத்தை ஏற்கப் போவதாக செய்தி வந்தது. ருத்ரசேனா, உன் மகளை நான் விவாகம் செய்யவில்லை என்றால் என்ன? நான் தற்போது மகா மந்திரியிலிருந்து இந்நாட்டிற்கு அரசனாகிவிட்டேன். மந்திரியாரே, இந்த ராஜ்யத்திற்கு நீ என்றுமே அரசனாக இயலாது. இந்த குற்றத்திற்காக நான் நிச்சயம் உனக்கு தண்டனை வழங்குவேன். அதை உன்னால் தாங்க இயலாது. தண்டனை கொடுக்கும் அதிகாரம் அரசருக்கு மட்டும்தான் உள்ளது. ருத்ரசேனா, இந்த ராஜ்யத்தின் அரசன் நான் தான், வேறு யாரும் இல்லை. உன்னுடைய அரசாட்சி காலம் இத்தோடு முடிந்து விட்டது. ருத்ரசேனா, உண்மை மந்திரியாரே, உன் விளையாட்டு இன்றோடு முடிந்து விட்டது. வீரர்களே, அவளை ஒழித்து கட்டுங்கள். தாக்குங்கள். அரசே, அனைத்து படைகளையும் நான் அழித்து விட்டேன். இனி இந்த ராஜ்யம் தங்களுக்கு உரியதாகிவிட்டது. நான் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள். மகளே, என்னை மன்னித்துவிடு. நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன். நீ அதை மறந்து மன்னித்துவிட்டு அரண்மனைக்கு வந்துவிடு. அரசே, என் பதியின் இருப்பிடம்தான் எனக்கு இல்லமாகும். என்று நான் பிறந்த மண்ணிற்கான கடனை தீர்த்து விட்டேன். விடை கொடுங்கள் அரசே. புத்ரி, நான் உன் பதியிடம் மன்னிப்பு கோர தயாராக உள்ளேன். நான் அறியாமல் அவரை தவறாக நினைத்து விட்டேன் மகளே. அரசே, ஏதேனும் எனக்கு வழங்க வேண்டுமானால் என் பதி இழந்த கௌரவத்தை மீண்டும் மீட்டு தாருங்கள் அரசே. ஏனென்றால் ஒரு பத்தினிக்கு தன் பதியின் மானமும் கௌரவம் தான் முக்கியமாகும். நான் செல்கிறேன் அரசே.
ஆச்சாரியரே, இன்று எங்கள் ராஜ்யம் எங்கள் வசம் இருப்பதற்கான காரணம் தங்கள் பத்தினி இளவரசி பத்மாவதியே ஆவார் ஆச்சாரியரே. எங்கள் அரசர் தாங்கள் இருவரையும் எங்கள் ராஜ்யத்திற்கு அழைத்து வரச் சொன்னார். இளவரசி பத்மாவதியார் எங்கே? இன்னொரு விஷயம் ஆச்சாரியரே, தங்களை வரவேற்பதற்காக அரசரே முன்னின்று அனைத்து செயல்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நாம் வெகு விரைவில் ராஜ்யத்திற்கு சென்றாக வேண்டும். ஒவ்வொரு மானிடனும் தான் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு மானிடனும் தான் செய்த பாவத்திற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு மானிடனும் தான் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். பார்த்தீர்களா அரசர் விக்ரமாதித்யரே, முத்தீஸ்வரனின் சந்தேகத்தால் அனைத்தும் அழிந்து விட்டது. இதற்கு ஐயம் தானே காரணம். ஒரு முறை சந்தேகம் எழுந்து விட்டால் அதை நம்மால் என்றுமே விளக்க இயலாது. ஐயம் கொண்டு முத்தீஸ்வரன் தன் பத்தினியை கொன்றான். உண்மை என்னவென்று தான் அறிந்த பிறகு தன்னைத்தானே அழித்துக் கொண்டான். எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், என்ன காரணத்தினால் தன் பத்தினியை கொன்றான், அதன் பிறகு ஏன் தன்னையே மாய்த்து கொண்டான்? இதற்கு யார் பொறுப்பு? இந்த பாவத்தை செய்த முத்தீஸ்வரனா அல்லது பத்மாவதியா? அன்று இரவு நடந்த சம்பவத்தை ஏன் தன் பதியிடம் கூறவில்லை? அதுதானே அவனுடைய ஐயத்தை உண்மையாக்கியது. அல்லது அரசர் ருத்ரசேனனா? அவர்தானே முத்தீஸ்வரனையும் பத்மாவதியும் நாடு கடத்த உத்தரவிட்டார். அதனால் தானே இது நேர்ந்தது. அல்லது அந்த பிச்சைக்காரனா விஷம் நிறைந்த அந்த பாயாசத்தை பருகி முக்தீஸ்வரன் மனதில் ஐயத்தை ஏற்படுத்தினான்? விரைந்து கூறு விக்ரமாதித்யரே, இவர்கள் மடிவதற்கு யார் காரணம்? பதிலை கூறு. இல்லை என்றால் உன் சிரத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்து விடுவேன். கூறு விக்ரமாதித்யா, கூறு, விரைந்து கூறு. கூறுகிறேன் கேள். என்னை பொறுத்தவரையில் அவர்கள் மடிந்ததற்கு எந்த மானிடனும் காரணமல்ல, தலைவிதியே காரணம். அது எப்படி? அது எப்படி என்றால், இந்த சம்பவம் நடப்பதற்கு முக்கிய காரணம் அந்த யாசகன் அந்த பாயாசத்தை உண்டதோடு அவன் மடிந்து போனதுதான். இந்த சம்பவத்தால் தான் முக்தீஸ்வரன் மனதில் ஐயம் என்ற விதை விழுந்தது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது துர்பாகியவசமான ஒரு சம்பவம். பட்சிகள் எப்பொழுதும் மரத்தில் தான் பாம்பை வைத்து உண்ணும். அதன் மூலம்தான் பாம்பின் விஷம் பாயசத்தில் விழுந்துள்ளது. அதனால் என்னை பொறுத்தவரையில் இந்த சம்பவத்தில் அவர்கள் மடிந்ததற்கு காரணம் மானிடர்கள் அல்ல, தலைவிதி மட்டும்தான். தலைவிதி? தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை விக்ரமாதித்யரே. இது நிகழ்ந்ததற்கு விதிதான் காரணம். இப்பொழுது உன் விதியை பார்த்தாயா? என்னை சுமந்து கொண்டு கானகம் முழுவதும் அலைகிறாய். என்னை பத்ரகாலனிடம் சேர்க்க வேண்டும் என்று விதியில் எழுதப்படாத போது தாங்கள் எப்படி அவனிடம் என்னை சேர்க்க முடியும்? கூறுங்கள். தாங்கள் பதிலை உரைத்து விட்டால் நான் உங்களை விட்டு சென்று விடுவேன் என்று கூறியிருந்தேன் அல்லவா? அதே போல் பதிலை உரைத்து விட்டீர்கள். நான் உங்களை விட்டு செல்கிறேன்.
நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.